வணக்கம் பாலாஜி. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சதாசிவபுரம் பகுதி உள்ளது. இந்த பகுதியில் தர்மலிங்கம் என்பவருக்கு சொந்தமான சேகோ ஆலை உள்ளது. இந்த ஆலையில் நேற்று இரவு ஜெவர்சி குடோனில் 18 பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர். அங்குள்ள ஒரு அறையில் 15 மூட்டையில் குளோரின் பவுடர் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது திடீரென மின்கசிவு ஏற்பட்டு குளோரின் மூட்டைகள் தீப்பிடித்து எரிந்தன. இதனால் ரசாயன கசிவு அறை முழுவதும் பரவியது. இதனை பார்த்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதில் தனுஷ், தினேஷ், சீனிவாசன், விஜயகுமார், பிரபாகரன் உள்ளிட்ட 11 பேர் அங்கேயே மயங்கி விழுந்தனர். இதையடுத்து அவர்களை சக தொழிலாளர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த ஆத்தூர் தீயணைப்பு வீரர்கள் நிகழ்வு இடத்திற்கு சென்று சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதற்கிடையே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 11 பேரையும் ஆத்தூர் உதவி கலெக்டர் தமிழ்மணி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் சம்பவ இடத்திற்கு காட்டுக்கோட்டை வருவாய் ஆய்வாளர் ஜெயசித்ரா, சதாசிவபுரம் கிராம நிர்வாக அலுவலர் கார்த்திகேயன் உள்ளிட்டோரும் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த குளோரின் தீ விபத்து முழுமையாக அணைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விஷவாயு அந்த கிராமங்களுக்கு பரவாத வகையில் தீயணைப்பு துறையினர் அந்த பகுதி முழுவதும் தண்ணீரை பீச்சி அடித்து இந்த விஷவாயு வெளியில் செல்லாதவாறு தடுத்து நிறுத்தினர். இந்த விஷவாயு வெளியேறிய சம்பவம் அந்த கிராம பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாலாஜி.